ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு நியூ சப்ஜெக்டோட ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இப்போ குரூப் 2 குரூப் 4 2 எக்ஸாமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ஸோ ஹாஃப் ஆஃப் தி மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ ஜென்ரல் தமிழுக்கு ஐ திங்க் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா சேனல்லையுமே எனக்கு தெரிஞ்சு வீடியோஸ் போடுறாங்க. எனக்கு வந்து ஜென்ரல் தமிழ் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான் படித்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து நான் அதில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தோணலாம், அது வந்து பழைய சிலபஸ்ஸு. ஸோ இப்போ வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க. எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. சிலபஸ் மாற்றிருக்காங்க, பட் சப்ஜெக்டோட கோர் நேச்சர் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆயிடும். ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப பெருசு இல்லை, சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் டஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ சிலபஸோட பிரேக்கப், அதாவது சிலபஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிராமர்னு யூனிட் வைஸ் இப்போ பிரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு 3 பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா போயம் இருந்துச்சு, சி வந்து ப்ரோஸ் இருந்துச்சு, ஏல வந்து கிராமர் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து யூனிட் வைஸ் பிரிச்சுட்டாங்க. யூனிட் 1ல கிராமர் கொடுத்துருக்காங்க, யூனிட் 2ல வொக்காபுலரி, யூனிட் 3ல ரைட்டிங் ஸ்கில்ஸ், யூனிட் 4ல டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அண்ட் தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டிரான்ஸ்லேஷன், அப்புறம் லிட்ரரி ஒர்க். இப்போ பியும் சியும் சேர்த்து யூனிட் 7ல கொடுத்துருக்காங்க. கூட கொஞ்சம் போயமும் ப்ரோஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? புதுசாக கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கிராமர்லேயுமே கொஞ்சம் டாபிக்ஸை புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பழைய சிலபஸ்லேருந்து எந்த இதில் மாறி இருக்கு அப்படின்னா, நம்பர் ஆஃப் டாபிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர டஃப் ஆக்கல. உங்களுக்கு வந்து இந்த பேப்பரை வந்து டஃப் ஆக்கல. பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ரொம்ப டஃப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 10th ஸ்டாண்டர்ட், இப்போ கரண்ட்டாக 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியிற ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். இப்போ நான் சொல்லும்போது அது எப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் அவ்வளோ ஈஸியாக கேட்டுருவாங்களா அப்படின்னா, அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே போதும். கண்டிப்பாக 90க்கு மேலே உங்களால் ஈஸியாக எடுத்துட முடியும். அதுக்கும் மேலே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை விடவும் கொஞ்சமே எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 95லேருந்து 100 வரைக்கும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான கரெக்டாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியாக நான் இப்போ என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸை மட்டும்தான் நான் வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தேன். ஃபார் கிராமருக்கும் நான் வந்து ஸ்கூல் புக்கை தான் நான் வந்து மெயினாக வச்சு, ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு யூனிட்க்கு பின்னாடியும் கிராமர் கொடுத்துருப்பாங்க. நான் அதை வந்து ஃபஸ்ட்டு தரோவாக படிச்சுட்டு அதில் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் சால்வ் பண்ணேன். இது மட்டும்தான் நான் கிராமருக்கு பண்ணேன். நான் வெளியே எந்த புக்கும் நான் படிக்கல. அண்ட் தென் எந்த யூடியூப் வீடியோஸும் அப்போ நான் பார்க்கல. நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ப்ரிலிம்ஸ் வந்து எந்த யூடியூப்பில் எந்த கைடன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் ஸ்கூல் புக் மட்டும்தான் நான் வச்சு படித்தேன். ஸோ இங்கிலீஷ்க்குமே எனக்கு வந்து தனியாக புக்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்போ எனக்கு தெரியாது. ஸோ நான் ஜஸ்ட் ஸ்கூல் புக் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு உண்மையாலுமே 15 days தான் ஆச்சு. ஜென்ரல் தமிழ் எனக்கு எப்படின்னு தெரியல. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா 15 daysல படித்து முடிச்சிட முடியும். மேபி இப்போ டாபிக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால 20லேருந்து 25 days நீங்கள் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் தரோவாயிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணது என்னென்னா, கிராமருக்கு அவ்வளோதான் பண்ணேன். போயம் அண்ட் ப்ரோஸ் ஆப்வியஸ்லி எல்லாருமே ஸ்கூல் புக்கில் இருக்க அந்த போயம் படிப்போம். அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்க ஆத்தரோட டீட்டெயில்ஸ் வந்து படிப்போம். ஸோ ஆத்தரோட டீட்டெயில்ஸ் படிக்கும்போதே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் சைடில். ஓகேங்களா? ஸோ அதை நான் போக போக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறதையும் நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். நான் வந்து 15 days தான் படித்தேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ரிவைஸே பண்ணல. பிகாஸ் எனக்கு ஜிஎஸ்சில் நிறைய படிக்கலை. ஸோ அந்த பயத்தில் நான் ஜிஎஸ்ஏ தான் எக்ஸாமுக்கு முன்னத்து நாள் சாயங்காலம் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு 15 days இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். நான் அந்த குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நான் 98 questions கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். 2 question பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏவா பியான்னு இந்த 2 ஆப்ஷனில் ஆசிலேட் ஆகி தப்பானது தான். ஸோ என்னதான் இருந்தாலும் தப்பு. அதனால நான் சொல்ல 98 question நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ 15 days நான் அப்போ ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு 98 marks வருது அப்படின்னா, இப்போ இருந்து உங்களுக்கு குரூப் 2 குரூப் 4 எவ்வளோ டேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 month, அதாவது 30 days இல்லை 45 daysல டெய்லி 2 hours இப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே இதில் நீங்கள் 100க்கு 100 கூட எடுக்கலாம். ஹவர்ஸ் 98 99ல ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ
நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ பேசிக்லி அப்போ வந்து ஏபிசின்னு கொடுத்ததை இப்போ உங்களுக்கு யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்களே தவிர இங்கே பயப்படுறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு யூனிட்டோட அப்ரோச் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் கிராமருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கை மட்டும் இக்னோரே பண்ணாதீங்க. அதில் இருக்க எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சா நீங்கள் வேறு புக்ஸோ இல்லை வேறு வெப்சைட்லேயோ போய் சால்வ் பண்ணி பாருங்க. பிகாஸ் ஸ்கூல் புக்கில் வந்து மேக்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதே மாதிரி சென்டென்சஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த கொஸ்டின் டேகு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டிங் வேர்ட்ஸு, அதுக்கப்புறமா ஹோமோஃபோன்ஸ், இதெல்லாம் நான் எழுதின எக்ஸாம் அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ஸ்லாம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கூல் புக்கில் இருந்து தான் 90% கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி எல்லா டாப்பிக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். இது இவ்வளோ ப்ளூரல்ஸ் எல்லாம் இதுதானே எனக்கு தெரியும், இது ரூல் எனக்கு தெரியும், பின்னாடி வந்து லாஸ்ட் 2 லெட்டர் இது இருந்தால் ப்ளூரல் இதுதான் வரப்போகுது, லாஸ்ட் 2 இப்படி இருந்தால் ப்ளூரலும் அதே தான். ஸோ இது மாதிரி இல்லாமல் எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிற கொஸ்டின் தான் நம்ம எக்ஸாமில் தப்பு பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக கிராமர் வந்து மேக்ஸ் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். வெறும் ரூல்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டே அப்படியே போகாமல் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் ரூல்ஸை வந்து நீங்கள் ஒரு நோட் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அந்த புக்கை ஓப்பனே பண்ணாமல் உங்கள் மைண்டில் இருக்க கண்டென்ட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க, ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் வீக் ஏரியாவை தனியாக நோட் பண்ணி வைங்க. கிராமரில் வந்து எல்லாருக்கும் எல்லா டாப்பிக்கும் ஈஸியாலாம் வராது. சில பேருக்கு ஒரு சில டாபிக் என்ன பண்ணாலும் தப்பு பண்ணுவோம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இப்போ 2-3 டாபிக் அப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், இதுலலாம் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னா அதை தனியாக நோட் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்கள் வந்து பேனிக் ஆகாமல் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் அது என்ன பண்ணாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. லாஸ்ட்டாக அதை சால்வ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம ஒரு 80 கொஸ்டின்ஸ் பக்கம் அட்டன் பண்ணிட்டோம், இந்த 20 கொஸ்டின் தானே. ஸோ நம்மளுக்கு 80 மார்க் கையில் இருக்குது, 80 கொஸ்டின்ஸ் வந்து கையில் இருக்குது. ஸோ நம்ம பேலன்ஸ் இருக்க 20யும் நம்ம அட்டன் பண்ணிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வரும். அதுலேயே நீங்கள் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஸோ வீக் ஏரியா என்னங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கிராமரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ கிராமர் அந்த வேர்ப்ஸு டென்சஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கும். இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி டேப்லெட் காலம் போட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். பட் எட் ஸ்டில் இது மாதிரிலாம் உங்களுக்கு கண்டென்ட் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த ரூல்ஸு வேர்ப்ஸோட டென்சஸில் வர அந்த டேப்லெட் காலம் இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி இந்த டாபிக் முடிக்கிறீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ட்வைஸ் ஆச்சு, 2 நாள் ஆச்சு நீங்கள் அதை வாரத்துக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் அது எவ்வளோ தான் உங்களுக்கு இவ்வளோ தானே தோணுனாலும் எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ கிராமரில் நீங்கள் இது பண்ணிங்கனாவே நீங்கள் அஷ்யூர்டாக இருக்கலாம் உங்கள் கூட எக்ஸாம் எழுத வரவங்கள விட நீங்கள் பெட்டராக இருக்கீங்க அப்படின்னு. பிகாஸ் இதை பண்ணி தான் நானும் பெட்டரானேன். நிறைய பேர் டஃப்னு சொன்னாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம். அதெல்லாம் எனக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சுது, என்ன மாதிரி ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு போனவங்களுக்கு. பிகாஸ் ஸ்கூல் புக் அந்த கொஸ்டின் டைப்பை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மெயின் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அந்த கொஸ்டினோட பேட்டர்ன் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது தெரியும். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின்னு ஒரு பிளெண்டட் வேர்டு இருந்துச்சு, வைட்டல் ப்ளஸ் அமின்னு இருக்கும். இது வந்து ஸ்கூல் புக்கில் ஆக்சுவலி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டப்போ நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட் கீயே தப்பாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி நான் இதை வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்துருந்தேன். ஸோ நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் வரும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஆன்சர் கீழே என்ன வந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் புக்கில் என்ன ஆன்சராக கொடுத்துருந்தாங்களோ அதுதான் வந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கை ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கிராமருக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இதெல்லாம் தான். ஓகே, இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன், டென்சஸ் இது மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னாலும் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஸ்கூல் புக் பார்த்தாலுமே புரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கலாம். மேக் ஷுர் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க போறீங்கன்னா அந்த வீடியோவோட அப்படியே நிறுத்திக்கோங்க. பிகாஸ் ஒருத்தவங்க சொல்லித்தர விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புது புது சேனலில் போனீங்கன்னா கிராமர் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே எக்ஸாஸ்டிவாக போயிடும். என்ன பண்ணியும் புரிய மாட்டேங்குது, அவர்ஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, அதுமாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ ஒருத்தவங்க சொல்லித்தரது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதோட வச்சு நிறுத்திக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து சாட் ஜிபிடி கிட்ட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே இப்போ டீச் மீ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இன் சிம்பிள் டேர்ம்ஸ்
அப்படின்னு நீங்க ப்ராம்ப்ட் குடுத்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சொல்லித் தரும். ரொம்ப சிம்பிளாவே. மேக்ஸிமம் உங்களுக்கு அதிலேயே புரிஞ்சிரும். இந்த 2 மெத்தட்ல. நானுமே உங்களுக்கு வந்து வீக்லி ட்வைஸ் வந்து வீடியோ போடுறேன். ஒரு வீடியோ வந்து கிராமர் கான்சன்ட்ரேட் பண்ணி, இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா, லிட்ரரி ஒர்க்க கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வீக்லி ட்வைஸ் வந்து நான் வீடியோ போடுவேன். வேணும்னா நீங்க அத கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். நான் வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே நான் கொண்டு வரப் போறேன். ஸோ வேணும்னா நீங்க இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. இல்ல உங்களுக்கு ஸ்கூல் புக்ல படிக்கிறது உங்களுக்கு தானாவே புரியுது. இல்ல ChatGPT கிட்ட கேட்கறது புரியுது. என்ன மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ, அது வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்க சோர்ஸ வந்து மினிமலா வச்சுக்கோங்க. இது நீங்க 100 டைம்ஸ் கேட்டிருப்பீங்க ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா. பட் அதுதான் உண்மை. நீங்க சோர்ஸ மினிமலா வச்சுட்டா எவ்வளோ பெனிஃபிட்டா இருக்குங்கிறது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப எந்த ஆர்டர்ல படிக்கலாம் அப்படின்னா, அது உங்க கம்ஃபர்டபிள்னஸ் பொறுத்து. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இத முடிச்சிருங்க. செகண்ட் வந்து டென்சஸ் அத முடிச்சுருங்க. இது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இது முடிச்சிட்டீங்க அப்படின்னாவே கிராமர்ல நீங்க உங்களுக்கு எத கேட்டாலும் தெரியுங்க மாரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். இது 2ம் தான் இம்பார்ட்டன்ட் அட் தி சேம் டைம் கொஞ்சம் கன்ஃப்யூசிங் அண்ட் டஃப்பா இருக்கிற மாதிரியான டாபிக்ஸ். ஸோ படிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் புதுசா ஆரம்பிக்கும்போது நம்ம ரொம்பவே மோட்டிவேட்டடா இருப்போம். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த ஆர்டர்ல இத முடிச்சிட்டீங்கன்னாவே மத்த டாபிக்ஸ்க்கு இது பேஸாவும் இருக்கும். உங்களுக்கு வந்து இத பிராக்டிஸ் பண்ணக்கான டேஸ் ஜாஸ்தியா கிடைக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கோர் கிராமரோட கோர்னா இது 3ம் தான். ஓகேங்களா? அடுத்தது வொக்காபுலரி. இதுல பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ் வரும். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வரும். ஃப்ரேசல் வெர்ப்ஸ், இடியம்ஸ், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், ப்ளூரல்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்ல இருக்க இது டாபிக் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அத தாண்டியும் நீங்க வந்து வெளிய படிக்கணும். வெளிய படிக்கணும்னா புக்ஸ்ல படிக்கணும்னு இல்ல. இந்த டெக்ஸ்ட் புக் இது மாரி இருக்கிறதுலலாம் ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். மேபி பேங்கிங்க்கு, எஸ்எஸ்சிக்கெல்லாம் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. நீங்க வந்து இத ஸ்கூல் புக்க முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். இத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஃப்ரீயா இருக்கிற குவிஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டாவே போதும். அதுவே உங்களுக்கு மோர் தேன் எனஃப். பிகாஸ் அதெல்லாம் ரொம்பவே ஹை லெவல்ல ரொம்ப டஃப்பா இருக்கும். இந்த பேங்கிங், எஸ்எஸ்சிலலாம் இருக்கிறதெல்லாம். நீங்க 10th லெவல் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஸோ ஸ்கூல் புக் முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா இந்த வொக்காபுலரி நான் எப்பத்துக்கு பயமா இருக்கும். எந்த மீனிங் கேட்பாங்க, எந்த ப்ளூரல் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. ஸோ உங்க கான்ஃபிடன்ஸ்க்காக இத நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குமே ஸ்கூல் புக் இம்பார்ட்டன்ட். பட் ஸ்கூல் புக்க தாண்டியே நீங்க வந்து வெளிய பார்க்கணும். வெளியனா ஏதாவது நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட் சீரீஸ்லயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க ஃப்ரீ டைம்ல இந்த டெக்ஸ்ட் புக், ஆலிவ் போர்டு இது மாரி இருக்கிறதுல நீங்க குவிஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது 2ம் நீங்க இது பண்ணீங்கன்னாவே வொக்காபுலரி நீங்க வந்து கண்ண மூடிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிருவீங்க. பிகாஸ் நீங்க 2A மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே சினானியம், ஆன்டோனியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ டஃப்பாலாம் இல்ல. அந்த வேர்டு ஸ்கூல் புக்ல இருக்காது. ஆனா நம்மளுக்கு அந்த வேர்டு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணிக்கிற வேர்ட்ஸ் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2A மெயின்ஸ்ல அப்படி கேட்குறாங்கன்னா கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் குரூப் 4 ப்ரிலிம்ஸ்லயோ குரூப் 2 ஆர் 2A ப்ரிலிம்ஸ்லயோ உங்களுக்கு அதை விட டஃபா கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரைட்டிங் ஸ்கில்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூல் புக் பின்னாடி ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி எல்லாம் உங்களுக்கு இந்த லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டைம்லலாம் நம்ம படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான் இப்ப இருக்க ஸ்கூல் புக்ஸ்லயும் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அப்பப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் ஆப்ஷன் வச்சே நீங்க எழுதுற மாரி தான் உங்களுக்கு இருக்கும் இதோட கொஸ்டின்ஸ். ஏன்னா, இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு ரொம்ப டஃப்பான கிராமர் ரூல்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. பட் இது 10th ஸ்டாண்டர்ட் லெவலுங்கிறனால உங்களுக்கு கண்டிப்பா அது மாரி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலயும் நீங்க வந்து சும்மா அந்த ரொம்ப சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நீங்க ஸ்கூல் புக் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி இதுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். வொக்காபுலரி, கிராமர் அதுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சீங்கன்னாவே போதும். பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனை பார்த்தாவே நீங்க ஆன்சர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டிகிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சரபிளா தான் இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரல் நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் தென் இது வந்து புதுசா நிறைய பேர் பயந்தது வந்து இதுதான். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு. ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆல்ரெடி இருந்துச்சு. அதனால இது பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னாலுமே இந்த ஆஃபீஸ்லலாம் அனுப்புற மெமோ இல்லைன்னா கவர்மெண்ட் ஆர்டர் இதுலலாம் ஒரு சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லாலலாம் ஒரு சில டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோட மீனிங் மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதுக்கு ஆப்டான வேர்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க.
ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் கூகுள் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு மற்ற இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கேட்டதை வச்சு நான் உங்களுக்கு வேணால் நோட்ஸ் தரேன். வேணும்னு நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேசிக்லி இது வந்து உங்களுக்கு ஒரு 50% வந்து பை டிஃபால்ட் உங்களுக்கு காமன் சென்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. 50% கண்டிப்பாக உங்களுக்கு டஃப் பண்ணதுக்காக சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் இல்லைன்னா நான் சேனலில் இந்த டாபிக் வரும்போது உங்களுக்கு நோட்ஸ் அப்டேட் பண்ணுவேன். அந்த நோட்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இது ரெண்டே ஒன்றும் இல்லை. டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தெரியும். தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே எழுதி தான் ஆகணும். அதில் மேஜர் பார்ட் வந்து டிரான்ஸ்லேஷனுமே இருக்குது. ஸோ நம்ம ஒரு பேசேஜையே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே தெரியுங்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரீடிங் காம்பினேஷன் ஆல்ரெடி இருந்தது தான். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவே மோர் தேன் இனஃப். ஓகே. அடுத்தது லிட்ரரி ஒர்க்ஸ். இதுக்கு வேறு சோர்ஸே கிடையாது. ஸ்கூல் புக் ஃபாலோ பண்ணும். இதில் மெயின் திங் ஆத்தரோட டீட்டெயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போயமில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் தனி நோட்ஸ் எடுத்து வச்சு இந்த கிராமர் ரூல்ஸ் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி படிச்சிங்கன்னா போதும். இந்த யூனிட்டும் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதோட சேர்த்து இந்த ப்ரோஸில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வரும். அதோட டைலாக்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் ஸ்டோரி நல்லா படிச்சீங்க அப்படின்னாவே அந்த டைலாக்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில டைலாக்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோதான் இங்கிலீஷோட சிலபஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அந்த சிலபஸை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தெரியும். என்னென்னமோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் அதோட ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 10 யூனிட் இருக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு 6 யூனிட் ஜிஎஸ் 2 யூனிட் மேக்ஸுங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் வைஸ் பார்த்தா இப்போ 8 யூனிட் தான் இருக்குது. அதுக்குன்னு உங்களுக்கு வந்து இப்போ சிலபஸ் குறைஞ்சிருச்சு ஈஸி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அதே அளவு டஃப்னஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் அதிகமாக தெரியுதுங்கனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இன் ரியாலிட்டி கோர் ஆஃப் தி சிலபஸ் அப்படியே தான் இருக்குது. சும்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குமே ஒரு சில திங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட்டாக எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சுதான் ஆகணும். அண்ட் தென் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த லெட்டர் ரைட்டிங்க்கெல்லாம் நீங்கள் தமிழில் தெரிஞ்சிருப்பீங்க. அது நீங்கள் இங்கிலீஷ்லேயே என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுமாதிரி பேசிக்கான திங்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்களே தவிர சிலபஸை டஃப் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு இந்த லிட்ரரி ஒர்க் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த பார்ட் சிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகும். அந்த டைலாக் எல்லாம் கேட்பாங்க. இந்த டைலாக் வந்து எந்த கேரக்டரோடது, அப்புறம் ஆத்தரோட டீட்டெயில்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து டஃப்பாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க. கிராமர்ல இவ்வளோ, வொக்காபுலரியில் இவ்வளோன்னு சொல்லி லிட்ரரியிலேருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின் தான் வரப்போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயமையோ இல்லை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையோ மனப்பாடம் பண்ணுற டைம் குறைய போது. மேக்ஸ் மாதிரி நீங்கள் கிராமர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு போகிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் தி டே பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் நீங்கள் மாற்ற வேணாம். நீங்கள் அதே ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஸ்டிக் ஆன் ஆனீங்கன்னா போதும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூ டேஸில் நீங்கள் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு பயப்படுற மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரிவைஸ் பண்ணுங்கள். மெயினாக இங்கிலீஷில் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்க ரூல்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அண்ட் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை கூட முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இது பர்சானிஃபிகேஷன்னா எந்தெந்த போயமில் எந்தெந்த லைன் இருக்குங்க லெவல் வரைக்கும் கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். உங்களால் மைண்டில் வச்சுக்க முடியல அப்படின்னா. ஸோ இது பண்ணிங்கனாவே போதும். கண்டிப்பாக 95+ உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். 98 கூட எடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இந்த கிராமர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா 95க்கு மேலே ஈஸியாக 98 எல்லாம் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறதும் அதே தான். பிகாஸ் நானும் எந்த கோச்சிங்கும் போகல, எந்த டெஸ்ட் சீரீஸும் அட்டென்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு டைம் நான் அப்போ தான் போய் ஒரு டிஎன்பிசி எக்ஸாமே எழுத போகிறேன்.
ஜென்ரல் இங்கிலீஷோட சிலபஸும் லைட்டாக அப்போ தான் மாற்றி வந்திருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் தான் நானுமே அட்டென்ட் பண்ணேன். அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து மாடரேட் பேப்பர்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி. அப்போ வந்து அது ஈஸினும் சொல்லலை, டிஃபிகல்ட்டுன்னு சொல்லலை. ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே அது வந்து மாடரேட்டுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே 98 வந்து எடுத்துருந்தேன். எந்த எக்ஸ்போஷரும் இல்லாமல். என்னை சுற்றி யாருமே டிஎன்பிசி படிக்கல. ஸோ எனக்கு நாலேஜே கிடையாது அதை பற்றி. ஸோ அப்படி இருந்தே நான் 98 வந்து ஸ்கூல் புக்கை படித்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் இல்லாமல். டெஸ்ட் சீரிஸ் நான் ஏன் சொன்னால் வெளி கொஸ்டினுக்கு நான் எக்ஸ்போஸே ஆகலை. நேராக போய் டிஎன்பிசி டெஸ்ட் தான் எக்ஸாம் தான் எழுதுனேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெளியே இருக்கிற கொஸ்டினுக்கும் எக்ஸ்போஸ் ஆகி ஸ்கூல் புக்கையும் நீங்கள் தரோவாக படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 98 மார்க்ஸ் எல்லாம் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சிலபஸை மாற்றிட்டாங்க, டஃப் பண்ணிட்டாங்கன்னு மற்றவங்க பேசுகிறத வச்சு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. அவங்களுக்கு டஃப்பாக இருக்கா, இருந்துட்டு போட்டோம். நம்மளால பார்க்க முடியும், படிச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே இதில் ஸ்கோர் பண்ணால் தான் அடுத்த லெவல் மெயின்ஸுக்கு போகிறோம். குரூப் 2னா குரூப் 4னா நம்ம ரேங்க் இதை வச்சு தான் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் இதை படிச்சு தான் ஆகணும். ஸோ இதை டஃப்புங்க மைண்ட் செட்டோட போகாமல் ஈஸின்னு போனீங்கன்னா தான் உண்மையாலுமே அது எவ்வளோ ஈஸின்னே உங்களுக்கு தெரியும். படிக்காமையே சிலபஸை பார்த்துட்டு எல்லாரும் டஃப்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹைப் ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை டஃப்னு நினச்சிக்காதீங்க. ரியாலிட்டி என்னன்னா பழைய சிலபஸை விட புது சிலபஸ் சொல்ல போனால் இன்னும் ஸ்கோரிங்காக தான் இருக்குது. நிறைய போயம் ப்ரோஸ்னு அதுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி தான் சிலபஸை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னாலுமே அவங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து நான் இதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் வீடியோவும் சேர்த்து போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் ஜென்ரல் இங்கிலீஷ், பாலிட்டி, எக்கனாமி வீடியோஸும் உங்களுக்கு அப்படியே லைனாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.